ஏப்ரல் 6ஆம் தேதி சாத்தான்குளம் வழக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 9 காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை மரண தண்டனை அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 2 மரண தண்டனை அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 2 மரண தண்டனை அப்படின்றது ஒரு நபரை 2 டைம் தூக்குல போடுவாங்களா அப்படின்னா அது கிடையாது. இப்ப யாரா இருந்தாலுமே அவங்க மேல 2 கொலை வழக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த கொலை வழக்குகளுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பார்த்தீங்கன்னா மரண தண்டனை அப்படின்றது விதிப்பாங்க. இதே மாதிரி தான் சாத்தான்குளம் லாக்அப் கேஸ்லயும் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 9 பேர் ரொம்ப கொடூரமான முறையில தாக்கி கொண்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவலர்களுக்குமே பார்த்தா இரட்டை மரண தண்டனை அப்படின்றது வழங்கப்பட்டது. இதுல மேல்முறையீடு பண்ணி அவங்களோட மரண தண்டனை குறைச்சிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதற்கு ஒருத்தவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. அதான் பார்த்தா குடியரசுத் தலைவர். அவர்கிட்ட போனாலுமே பண்ணா ஒரே ஒரு மரண தண்டனை தான் குறைக்க முடியும். எல்லாத்தையும் அவராலுமே குறைக்க முடியாது. இந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த கேஸ்ல இருந்து அந்த 9 காவலர்கள் தப்பிக்கவே கூடாது. இந்த சட்டத்தில் அங்கங்க ஓட்ட இருக்கு, அது மூலமா வெளில வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வரவே கூடாது அப்படின்றது தான் பார்த்தா இந்த இரட்டை மரண தண்டனை அப்படின்றது விதிச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா தூக்குல போடுவாங்க.